சிந்திப்போம். தமிழகத்தின் எதிர்காலம் யாருக்காக? தமிழ் மக்களே, திரையரங்கின் இருட்டில் நாம் விசில் அடித்த கைகள் இன்று நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. அந்த வண்ணத் திரைக்குப் பின்னர் இருக்கும் நிஜம் உங்களுக்குத் தெரியுமா? மக்களுக்காக என் திரைப்பயணத்தை தியாகம் செய்கிறேன் என்ற முழக்கம். நீங்கள் அது நம்புகிறீர்களா? 27 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை நீதிமன்ற படிக்கட்டில் நிறுத்தியதுதான் அந்த தியாகமா? தன் மனைவியையும் குழந்தைகளையும் தவிக்கவிட்டு பொதுவெளியில் கலக்கம் தேடும் ஒரு தலைவன் உங்கள் வீட்டுப் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தரப்போகிறான்? தன் சொந்த வீட்டைச் சீரமைக்காதவர் நாட்டைச் சீரமைப்பார் என்று நம்புகிறீர்களா? ஆதவ் அர்ஜுனா யார்? அவர் கட்சிக்கு பின்னால் இருக்கும் மூளை என்று சொல்வார்கள். ஏழை மக்களின் இரத்தத்தைச் சுரண்டிய லாட்ரி கிங் மார்ட்டினின் மருமகன் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இலவசங்கள் என்ற கவர்ச்சியில் மீண்டும் லாட்டரி மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டுவரத் துடிக்கிறார்கள். இது அரசியல் மாற்றமல்ல, நம் உழைப்பைச் சூதாடும் ஒரு தந்திரம்தான். கரூரில் 41 உயிர்கள் இழந்தபோது நிர்வாகத் திறமை எங்கே போனது? புஸ்ஸி ஆனந்த் போன்ற அலட்சியங்களால் கருகிய நடப்பு நாசம் பற்றி எங்களிடம் என்ன பதில்? மது மாஃபியாக்கள் மற்றும் ஊழல் அதிகாரிகள் சூழ்ந்திருக்கும் இந்த கூட்டம் நம் இளைஞர்களை வன்முறை பாதைக்கு அழைக்கிறது. கல்வி என்பது பட்டம் வாங்குவது மட்டுமல்ல. ஒரு தலைவன் தவறு செய்தால் தட்டிக் கேட்பதே உண்மையான அறிவு. போதைக்கும் சூதாட்டத்திற்கும் சிவப்பு கம்பளம் விரிப்பவர்கள் கையில் நம் மாநிலத்தை கொடுக்கப் போகிறோமா? திரைப்படத்தின் சாகசங்களை நம்பி உங்கள் வாழ்வாதாரத்தை சூதாட்டத்தில் பணயம் வைக்காதீர்கள். நிஜத்தைப் பாருங்கள், நிதானமாக யோசியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.